அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 18 பாடசாலைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொழும்பில் போக்குவரத்து பாதிப்பு. பேருந்து விபத்தில் 3 காயம். 36 மணி நேரங்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தமிழர் பகுதியில் பயங்கரம். கணவர் வெளிநாட்டில், மனைவி படுகொலை. கொழும்பில் வயோதிப பெண்ணின் சடலம் மீட்பு. துசித கல்லோலுவ விளக்கமறியலில். புத்தளம் மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகளில் தாமதம். யானை தாக்கி முதியவர் உயிரிழப்பு. சீரற்ற காலநிலை அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம். தொடர்பென விரிவான செய்திகள். அண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் 18 பாடசாலைகளுக்கு சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை மருத்துவ சங்கம் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் அனுஜா தீரசிங்க இதனை தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையின் கீழ் 257 பாடசாலைகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் 131 பாடசாலைகள் நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டதாகவும் இது 51% ஆகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நுழம்பு பரவல்கள் உள்ள 37 பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் இது 14.4% ஆகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவுடன் இணைந்து மே 19 முதல் 24 வரை 15 மாவட்டங்களில் 95 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு நுழம்பு கட்டுப்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. கொழும்பில் பலத்த காற்று உட்பட சீரற்ற வானிலை காரணமாக பல வீதிகளில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளன. பலத்த காற்று காரணமாக மரங்கள் முறிந்து வீதிகளில் விழுந்துள்ளதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகரம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் இன்று மாலை பெய்த கடும் மழை மற்றும் அதனுடன் ஏற்பட்ட பலத்த காற்று காரணமாக பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் சொத்து சேதங்களும் பதிவாகியுள்ளன. கொழும்பு விஜயராம மாவத்தை, கொழும்பு ஹோர்டன் பிரதேசம், மெட்லண்ட் பிரதேசம், கொழும்பு 2 நவம் மாவத்தை உள்ளிட்ட பல பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததன் காரணமாக அந்த வீதிகளை அண்மித்த பகுதிகளில் வாகன போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக கொழும்பு மாவட்டத்தில் 245 குடும்பங்களை சேர்ந்த 1321 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அறிக்கையின்படி கொழும்பு மாவட்டத்தில் 239 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதுடன் 3 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. பாதன்யா அனுராதபுரம் வீதியில் வாரியப்புல பிரதேசத்தில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. பஸ் ஒன்று வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் மரமொன்றின் மீது மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் பஸ்ஸில் பயணித்த 3 பேர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வாரியப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த 36 மணி நேரத்தில் மேற்கு மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும், நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. நிலவு மோசமான வானிலை காரணமாக இன்று மாலை 4 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் மின்தடையால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 29,451 ஆகும். இந்த மின்முறிவுகளை சரி செய்ய விரைவாக செயற்பட்டு வருவதாகவும் மின்சார சபை அறிவித்துள்ளது. அம்பாறை பெரிய நீலாவணை பிரதேசத்தில் வெட்டு காயங்களுடன் மர்மமான முறையில் குடும்ப பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தினம் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவத்தில் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திருந்த 37 வயது மதிக்கத்தக்க பெண்ணே படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 2 பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் மீது கழுத்து மற்றும் தலை உள்ளிட்ட பகுதிகள் பல வெட்டு காயங்கள் காணப்படுவதாக ஆரம்ப விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. மரணமடைந்த குடும்ப பெண்ணின் கணவர் வெளிநாடொன்றில் தொழில் நிமித்தம் தங்கியுள்ளதாகவும் கொலை இடம்பெற்ற போது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த
சிசிடிவி காணொலி கொலையாளியினால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். குறித்த கொலை தொடர்பில் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் MK இப்னு அசார் சம்பவ இடத்துக்கு சென்று மேற்பார்வை செய்ததுடன் அம்பாறை தடயவியல் போலீசாருடன் பெரிய நீலாவணி போலீசாரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கொட்டாஞ்சேரி இப்பன்கேவத்த பாலத்துக்கு அருகில் நேற்று வயோதிப பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக கொட்டாஞ்சேரி போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். 60 வயது மதிக்கத்தக்க வயோதிப பெண்ணொருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வயோதிப பெண் வெள்ளை நிற கவுன் ஒன்றை அணிந்திருந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சடலமானது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொட்டாஞ்சேனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கலோலுவ ஜூன் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் தேசிய லொத்தர் சபையின் பதில் பணிப்பாளராக இருந்த காலத்தில் 4,70,000க்கும் அதிகமான மதிப்புள்ள கணனி மற்றும் கையடக்க தொலைபேசியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். இதற்கிடையில் இந்த மாதம் நாரகீன்பட்டி பகுதியில் துசித கலோலுவ மற்றும் அவரது சட்டத்தரணியை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு குறித்தும் போலீஸ் விசாரணைகள் நடந்து வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தற்போது தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கலோலுவ விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. புத்தளம் மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகள் தாமதமாகியுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. தண்டவாளத்தில் மரம் முறிந்து விழுந்தமையின் காரணமாக புத்தளம் மார்க்கத்தில் தொடர்ந்து சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தண்டவாளத்தில் முறிந்து விழுந்த மரத்தை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள கணேசபுரம் பகுதியில் உள்ள கணேசபுரம் பிரதான வீதியில் வைத்து ஜானை தாக்குதலுக்கு உள்ளாகி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் மூதூர் கட்டிப்பரிச்சான் பகுதியைச் சேர்ந்த சிவக்கொழுந்து ராசரத்தினம் வயது 75 என சம்பூர் போலீசார் குறிப்பிட்டனர். உயிரிழந்த நபர் தனது வயலுக்கு குருவி காவலுக்கு சென்றபோது கணேசபுரம் வீதியில் ஜானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாக சம்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் 24 மணி நேர அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் 117 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. எந்த ஒரு அவசர நிலைக்கு பதிலளிக்க அனைத்து திணைக்களமும் தயாராக இருப்பதாகவும் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் எந்த ஒரு பகுதியிலும் மின்தடை ஏற்பட்டால் 1987 என்ற இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தலாம் எனவும் மின்சார சபை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.